நான் எதிரி வீட்டு பொண்ணு தானே. மீனாட்சி அக்கா பார்த்து வச்சு நான் வீட்டுக்கு வந்த பொண்ணு கிடையாதுல்ல. அங்க உங்க அம்மா உங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் வந்து பாசத்தை பொழிற மாதிரி நடிப்பாங்க. அதுக்காக நீங்க பல்ல இழிச்சிட்டு பேசுறதெல்லாம் வேண்டாம். குடும்பத்தை விட்டு யார் வர சொல்றா? உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. உங்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கைய வாழுங்க. தனியா இருந்தா பிரச்சனை இல்ல. அதே உருன்னு பாக்குறாங்க பாரு. நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற பார்த்து உருன்னு இருக்கானுங்க. என் பொண்ணை நான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஆமா, என்ன இளவு இது? என்ன இளவு முகப்பாவனைன்னே தெரியல. இல்ல தெரிஞ்சுதான் இருக்கீங்களா, தெரியாம இருக்கிறீங்களா, நடிக்கிறீங்களா? என்ன புரியுது? ஒண்ணுமே புரியலையே. என்னமோ மதில் மேல் பூனை மாதிரி. அந்த பூனை சோத்து மேல நின்றுட்டு அங்கிட்டு குதிக்கிறதா இங்கிட்டு குதிக்கிறதான்னு இருக்கிற மாதிரி இப்படிதான் இருக்கு உங்க முகப்பாவனை எல்லாம். பாத்தீங்களா உங்க தம்பி சரவணன? பாத்தா எப்படி ஆயிட்டான்னு பாரு. முடிவெடுத்தா வெளியே வந்தா சும்மா வெளியே வந்தான். அடிச்சானா உன் அண்ணனுக்கா? அன்னைக்கு உன் அண்ணனுக்கா என் பயல அடிச்சானா இல்லையா? இன்னைக்கு அவனே உன் அண்ணனை திருப்பி அடிக்க ரெடி ஆயிட்டான் பாரு. நினைச்சா வெளியே வந்தான்ல. தனி வீடு வச்சா, தனி தொழில ஆரம்பிச்சா, சூப்பர் ஆள் இன்னைக்கு அவன். அவனை பாராட்டணும் சும்மா. அந்த பயல பிச்சை எடுத்துட்டான் அந்த மீசாக்காரன் சோமசுந்தரம் பய. அவன் இன்னைக்கு அவன் என் கண்ணு முன்னாடியே அவன் அப்படின்னு அப்படி போறான். அவன் என்ன வீரமணி நல்லா இருக்கீங்களான்னு என்ன பார்த்து கேட்கிறான். வச்சுக்கிற ஒரு நாள் அவன். ஆமா, அன்னைக்கு ஏதோ உங்க வீட்டுல வியாபார விஷயமா உங்க அண்ணன்ட்ட சண்டை போட்டானவன் சரவண. என்ன நீங்க இருந்தீங்களா அங்க? அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல. வைஜெயந்தி சொல்லி தான் எனக்கே தெரியும் வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னான். அவன் தான் சரியான ஆளு. அப்படிதான் இருக்கணும். அடிக்கணும், இறங்கி அடிக்கணும். தொழில போட்டி இருந்தா இறங்கி அடிக்க வேண்டியதுதான். என்ன ஏசில்ஸ் கடை என்ன, அந்த கடையை டெவலப் பண்றதுக்காக எவ்வளவு தூரம் போராடுறான். அவன் போராடினதுக்கு எவ்வளவு பலன் கிடைச்சிருக்கு பாருங்க. அவன் மாமனார் சோமசுந்தரம் அவரே சொன்னா டேங்கப்பா. அப்படித்தான் இருக்கணும். அதான் கரெக்ட். அதான சரியான விஷயம். பின்ன உங்கள மாதிரி சும்மா பேன் இருக்கிறது, நின்னுகிட்டு முகத்தை எப்படியே வச்சிருக்கிறது, கழுத விளக்கண்ண மாதிரி வந்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி மாறி மாறி பேசுறதுனாலதான் எனக்கு எரிச்சல் வருது. எங்ககிட்ட நல்லா தானே பேசுறீங்க. வேற வீட்டுக்கு போயாச்சுன்னா அண்ணா அன்னிக்காக ஐயனார் மாதிரி காவல் தெய்வம் மாதிரி நான் அனுப்பேன்னு பல்ட்டி அடிக்கிறது. அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு உளறனீங்களே, நல்லா ஞாபகம் இருக்கா? அதான் எல்லாம் என் பிள்ளையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்னமாமா இது இப்படி இல்லாம பண்றது? எல்லாம் பண்ணியாச்சு. வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? ஆளுக்கு இப்படி பண்ணாதான் எல்லாம் சரியா வரும். ஒண்ணு உங்களுக்காக வாழுங்க, இல்ல என் பொண்ணுக்காக வாழுங்க. ரெண்டு பட்ட இடப்பட்ட வாழ்க்கை எதுக்கு? தேவையில்லை அந்த வாழ்க்கை. போங்க. இல்ல உங்க அண்ணன் சண்முகா மாதிரி சாமியாரா பரதேசியா வாழுங்க. இல்ல உங்க தம்பி சரவண மாதிரி வெளியே வந்து எதிர்த்து நின்று போராடி நல்லபடியா வாழுங்க. ரெண்டுமே இல்ல. அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம எதுக்கு இந்த புது மாதிரியான வாழ்க்கை? இந்த பாருங்க மாப்பிள, ஒரே விஷயம்தான். பிறக்க போற குழந்தைக்கு நீங்க தகப்பனா இருங்க ஒண்ணு. இல்ல அது வீரமணியோட பேரனாவோ பேத்தியாவோ இருந்துட்டு போட்டோம். என் சொத்து பூரா அவனுக்கு தான் எழுதி வைக்க போறானா. அந்த ரெண்டு பரதேசி பிள்ளை என்னத்த கல்யாணம் பண்ண போறான், என்னத்த பிள்ளைய பெற போறானுங்க. அவன் அப்படியே பரதேசி மாதிரி அலைய வேண்டியதான் பேப்பேலு. ஆனா அதுக்கப்புறம் இது ஏன் குழந்தைன்ட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. ஏமாமா இதுக்காக எங்க அம்மா அண்ணேன்னு பாசம் இல்லாம இருக்க முடியுமா? எல்லாத்தையும் அறுத்து போட்டா வர முடியும்? யாரையும் அறுத்து விட்டு வர சொல்றா? அங்கே இருந்து குடி கும்மாளாடி தானே சொல்றானா? ஆமா, குடும்பத்தை விட்டு யாரையா வர சொல்றா? உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. உங்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கைய வாழுங்க. தனியா இருந்தா பிரச்சனை இல்ல. எப்படியோ போங்கட்டு போயிடலாம். என் பொண்ணு இருக்கால, என் பொண்ணு உங்க பொட்டாட்டியோட இருக்கீங்கல்ல. நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல வாழ்க்கை வேணும். குழந்தை பிறக்க போகுது, பொறுப்பா இருக்கணும். நீங்க ஒரு பிடிப்பா இருக்கணும். நான் வைஜெயந்தியும் குழந்தையும் பொறுப்பா பார்த்துப்பேன் மாமா. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு பார்த்துக்கணும் தானே நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். சரி, இந்த பாருங்க மாப்பிள்ள, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அது வேற விஷயம். இப்போ என் பொண்ணுக்கு வளகாப்பு நடத்த போறேன். கல்யாணம் தான். அவ கல்யாணம் ஒரே பொண்ணு. எளவு அவ கல்யாணம் தான் சீர்திறப்புமா பண்ணுச்சா, அது முடியாம போச்சு. இந்த சிமுதத்தையாவது நல்லா சீர்திறப்புமா நல்லா விமர்சனம் நடத்தணும்னு நினைக்கிறேன். இது என் கௌரவ பிரச்சனை. ஆமா, நானே நேரில் போய் அதான் எல்லாத்தையும் நேரில் போய் அழைச்சிட்டு இருக்கேன். இந்த வைரம் பே அந்த கேடுவிட்டவன் அவன் என்கிட்டே முட்டி மோதிட்டு இருக்கான். கேடுவிட்டவன் அந்த பையல நான் கூப்பிடல போறான். அந்த கேடுவிட்டவன் ஆனா அந்த சேதுராமன் அந்த பேங்க் மேனேஜர் அவரை கூப்பிட்டுருக்கேன். அவர் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல.
ஆனா சரவணன் உன் தம்பி சரவணன் கண்டிப்பா வருவான், குடும்பத்தோட என்ன வருவான். மாமா அப்படி சொல்றீங்க? அவன் தான் அண்ணங்கள்ட்ட சண்டை போட்டு போயிருக்கானே. அவனை கூப்பிட்டா அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? நீங்க பாட்டுக்கு குடும்பத்தோட வருவான்னு சொல்றீங்க. சண்முகண்ணே அவன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. சொத்தே பிரிக்க கூடாதுங்கிற அளவுக்கு போயிட்டாரு. சொத்தை அனுபவிக்கத்தான் முடியும், யாருக்கும் விற்கிற உரிமை கிடையாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க வீட்டில். அதுக்காக ஏதோ வக்கீல் எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிக்க போறதாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வேற சொல்றாங்க. ட்ரஸ்டா? ஆமா, அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. என்ன நீங்க சொல்றதெல்லாம் புது கதையா இருக்கு. அன்னைக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ சண்முக கோவத்துல சொத்தை பிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல அப்படின்னு சொன்னா வைஜெயந்தி. ஆனா இந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாத. என்ன இது? மாமா, இந்த விஷயத்துல அன்னைக்கு 2 பேரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆமா, அண்ணன் பெரிய அண்ணன் தெளிவா இருக்காரு. அவரு திருட்டுப்ப, அவனுக்கு பிள்ளை கிடையாது. அந்த சண்முகம் பரதேசிப்ப, பொண்டாட்டி பிள்ளை கிடையாது. 2 பேரும் பிளான் பண்றாங்கடா. 2 பேருடைய பிளான், எந்த சொத்து எவனுக்கு சேரக்கூடாதுன்னு பிளான் பண்றாங்கடா. அப்படியே நீ இரு, உனக்கு நல்லா துந்தனா போட்டு நாமத்தை போட்டு அனுப்ப போறானுங்க அவனுங்க. போல போய் தொலை. இந்த பாரு, சரவணன் தான், அவன் தான் சரி, சரியானவன், விலைக்கு தெரிஞ்ச பையன் அவன். அவனை வச்சாண்டா விளையாடணும், அவங்க கூட தான் நீ சேரணும். ஏனப்பேல அதுக்காக அவனை வளகாப்புக்கு வர சொல்லியிருக்கேன். இல்ல மாமா, ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன கோவத்துல இருக்க? பெரிய கோவத்துல இருக்கிற நீங்க அதையே தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனும் கூட பிறந்தவனடா, அவன் கூட பிறந்த பரப்பு தானடா. அவன் சைடு நீ சேர்ற, அவன் என்ன பண்ணானோ அதை மாதிரி நீ பண்ற. அவன் வெளியிருந்து பண்ணா நீ உள்ள இருந்து ஆடுறா ஆடுறா. சொத்தை பிரிக்கிற வரைக்கும் இரு, அப்புறம் பாத்துருவோம். பாரு, நான் திருப்பியும் சொல்றேன், இது சீமந்தம் இல்ல, வீரமணியோட கௌரவ பிரச்சனை. பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக சில விஷயங்கள மாற்றங்கள பண்ணிட்டு இருக்கேன். நீ கைராசி குடும்பத்தை பத்தி கவலைப்படாத. நீ சரவண மட்டும்தான் உனக்கு உறவு, புரியுதா? 2 பேரும் பிரிஞ்சு நில்லுங்க, பிரிஞ்சு நில்லுங்க. அவன் சாதிப்பான், நீ சாதிக்கணும். நீ சொன்னதை கேப்பியா? என்ன கேட்ட ஆகணும். இதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. இல்ல விட்டுரு, எங்களை விட்டுரு. ஆமா, இல்ல மாமா, சத்தியமா கேக்குறேன் மாமா. நம்பலாமா? நம்பலாம் மாமா. அப்புறம் ஊர்ல என்ன விஷயம் ஏதாவது உண்டா? என்ன சார் பெருசா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், உங்க விசேஷம் தான் சார் பெருசு. வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் வாங்கம்மா. வாமா மீனாட்சி. அம்மா எங்க? ஓ மாமனார் மாமியார் யாரையும் காணோம். சரி, நம்ம மேல ஏதாவது கோவம் இருக்கும். சண்முக தம்பி வாங்க. உங்க மருமக வைஜெயந்தி இவ்வளவு நேரம் காத்துட்டு தான் இருந்தா, இன்னைக்கு எப்போ வருவீங்கன்னு. இல்ல, வர வழியில அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்படியா? அவளை உள்ளதான் உட்கார சொல்லியிருக்கேன், போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க அவளை. நீங்க தொட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா பேரனோ பேத்தியோ நல்லபடியா பெத்தெடுப்பா அவ. வாங்க 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 வாங்க. பாத்தியா, அப்படியே உருன்னு பாக்குறாங்க பாரு. நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிற பார்த்து உருன்னு இருக்கானுங்க. எப்ப பார்த்தாலும் மோதலுக்கு இதுன்னு இருப்போமே, இப்ப எப்படி நெருக்கமா இருக்கோமோன்னு பாக்குறீங்களா? போங்கய்யா. பயம் இருந்தா தானையா, பயம் இருந்தா தானே பகை இருக்கும். எனக்கு சுஞ்சானதுக்கு என்ன பயம் என்ன பகை ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு என் மேல பயம் பகை ஒண்ணும் கிடையாது. அதுவும் இல்லாம இவர் தம்பி தானே என் பொண்ணை கட்டி இருக்கிறது. என் பொண்ணு அந்த வீட்டு மருமகள் ஆயிட்டால, அவ மருமகள் ஆயிட்டா, எதிரி வீட்டு மருமகள் ஆயிட்டாங்கிறக்காக அறுவாளை தூக்கிட்டு போயிட்டானா என்ன? இல்லையே, எனக்கு வீரமணிக்கு இருக்கிற நல்ல எண்ணங்கள், அப்படி நல்ல எண்ணம் இருந்தா நாம ஒதுங்கிக்கணும். அவங்க வாழ்க்கையை நாம கெடுத்துடக்கூடாது. அந்த கல்யாணத்துல நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். பாக்காக பாரு, இந்த திருஷ்டி தான் வீட்டுல அளவு பெரிய திருஷ்டி. 2 பேரையும் பத்தி ஊரே பகையாளின்னு பேசிக்கிட்டு இருக்கு, நீங்க 2 பேரும் இவ்வளவு நட்பா இருக்கீங்க. என்ன பழையதையே சொல்லிட்டு இருக்காரு. என்ன சும்மா குடும்ப சண்டை அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அதுக்காக எப்போ பார்த்தாலும் சண்டை ஓட்டே இருப்பாங்களா? ஆளை பாரு. யோ, என் பொண்ணு வீரமணியோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறது இல்லையா? இப்போ கைராசி குடும்பத்துக்கு மருமக. எப்ப பார்த்தாலும் போன்ல பேசினாலும் எப்ப பேசினாலும் கைராசி குடும்பத்துக்கு மருமக. வாயை திறந்தாலே கைராசி குடும்பத்துக்கு மருமகங்கிறா. தாங்குறாங்கல்ல, வேற சொல்ல மாட்டாளா அவ? இப்போ
இவர் தங்கச்சி உமாவை இந்த தடிப்பெழுக்கு தான் பொண்ணு விட்டு போனேன். ஏதோ அமையாம போச்சு, சரி பரவாயில்ல, விட்டுட்டேன். இப்போ சிவஞானம் குடும்பம் வேற, என் குடும்பம் வேற இல்ல. இப்போ என் பொண்ணு இந்த அந்த உமா பொண்ணு கல்யாணத்துக்கு பந்தல் காலில் இருந்து பந்தி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டால. என்னடா நாங்க எப்போதும் ஒண்ணுதாயா. ஆமா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என்ன சிவஞானம்? தம்பி தம்பி வாங்க இங்க. என்ன ஆள் ஒரு மாதிரியா இருக்காரு? என்ன உடம்புடும் சரியில்லையா? இல்ல அதெல்லாம் நல்லா வலிக்குதா? டேய் போடா, போய் காஃபி விட்டு வாடா. இல்ல வேணாம். இருங்க நீங்க. டேய் போடா நீ. இல்ல வேணாம். போடா. இல்ல வேணாம். அட சும்மா இருங்க. சாப்பிடுங்க தம்பி. அப்புறம் என்ன கேள்விப்பட்டேன், ஏதோ பொண்ணு பார்த்துருக்கீங்கன்னா? எந்த ஊரு? எந்த ஊரு? தத்துவாச்சேரி. 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 வைஜெயந்தி சொன்னா பொண்ணு நல்ல பொண்ணு, அம்சமான பொண்ணு, நம்ம சண்முக தம்பிக்கு ஏத்தாப்புல நல்ல பொண்ணுன்னு சொன்னா. சரி, மனசுக்கு ஏற்ற மாதிரி தானே பொண்ணெல்லாம் அமையும். காத்திருந்ததுக்கு நல்ல பொண்ணா கிடைச்சது. உங்க வீட்டுல நடக்கிற கடைசி கல்யாணம் சிறப்பா நடக்கணும். குடுறா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க காஃபி. நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. நீங்க எனக்கு வேணாண்டா. ஓ, கல்யாணம் என்ன, கல்யாணத்தை சிறப்பா பண்ணணும். அவங்க அப்பாவும் நானும் எல்லாம் ஒண்ணு போல தானே இருந்தோம். இடையில என்னவோ ஒரு சின்ன விரிசல், வேற ஒண்ணும் இல்ல. என்ன இருக்கு? வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வேறவா இருக்கான் ஊர் உலகத்துல, ஒரு வேலை கிடையாது அவரை மாதிரி. எனக்கு வாச்ச முதலாளி அப்படி. அவர் இல்லாட்டா வீரமணி நான் இப்படி இருந்திருக்க முடியுமா? இல்ல வந்திருக்க முடியுமா? நன்றியை மறக்கிறவன் அந்த வீரமணி. நன்றியெல்லாம் மறக்க மாட்டேன் நானு. வைஜெயந்தி, அம்மா உட்காருங்கம்மா. வைஜெயந்தி, என்ன மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு? பின்ன எப்படி இருப்பாங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? எல்லாரும் ஆடி அசைஞ்சு இப்பதான் வரீங்க. இருக்காதா பின்ன? இந்த வீட்டுல எப்பவுமே எனக்கு மரியாதை கொஞ்சம் கம்மி தானே. என்ன வைஜெயந்தி? இல்லத்த, இன்னும் கூட இந்த வீட்டு மருமகளா என்னை யாருமே ஏத்துக்கல. அதான் ஆடி அசைஞ்சு இவ்வளவு நிதானமா வந்து சேர்றீங்க. ஏய், என்ன இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நாங்க அப்பவே கிளம்பிட்டோம். வர வழியில அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இத பாரு, மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. மனசை போட்டு குழப்பிக்காத. எங்க அம்மா கூட தான்க்கா உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு முதுகெலும்புல பிரச்சனை, படுத்த படுக்கையா வேற இருக்காங்க. ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணிருக்காங்க. என்ன, நான் தான் அவங்க கூட இருக்க முடியல. அவங்க பெத்த மக வளகாப்பு. அவங்களுக்கு இங்க வரணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்லையே. டாக்டர் எழுந்திருச்சு நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நான் இன்னைக்கு காலையில அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்பி வந்தேன். ஆனா நான் கரெக்டா என் நேரத்துக்கு வந்துட்டேன். விடுங்கக்கா, மனசு இருந்தா எல்லாமே பண்ணலாம். என்ன நீ, உங்க மேல நாங்களாம் எவ்வளவு பாசமா இருக்கோம்னு தெரியும்ல. எல்லா அண்ணி மாதிரி உங்க மேலயும் ரொம்ப அன்பாதான் இருக்கும். எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை தெரியுமா? பானு அன்னைக்கு சுத்தமா உங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கூட இவ்வளோ விஷயத்தையும் மீறி நான் இங்க வந்து நிக்கிறேன்னா அது உங்களுக்காக மட்டும்தான் அண்ணி. அதெல்லாம் சரிதான் உமா. ஆனாலும் கூட நான் எதிரி வீட்டு பொண்ணு தானே. மீனாட்சி அக்கா பார்த்து வச்சு நான் வீட்டுக்கு வந்த பொண்ணு கிடையாதுல்ல. எங்க குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. போதா குறைக்கு பானு வேற என் பேரை கோர்ட்டுக்கு இழுத்து கேவலமா அசிங்கமா பேசியிருக்கா. எவ்வளவோ விஷயம் இருக்கு உமா. அதனால இந்த நிமிஷம் வரைக்கும்
உங்க வீட்ல யாருமே ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட்டா பேசினதே கிடையாது உமா. ஆனா ஒண்ணு, என்னால இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே நல்லதுதான் நடந்திருக்குமா. உன் கல்யாணத்துல ஆரம்பிச்சு ஆனந்தியோட பால் காய்ச்சல் சடங்கு வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைய நான் முன்ன நின்னு தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் எனக்குன்னு யார்கிட்டயும் எதையுமே கேட்டதில்ல. இப்பவும் உங்க எல்லார்கிட்டயும் நான் என்ன பெருசா கேட்டுற போறேன்? எனக்கு அம்மா இல்ல, பெரியம்மா மட்டும்தான். எங்க வீட்டு பொம்பளைங்களே இவ்வளவுதான். மீனாட்சி அக்கா, அத்தை எல்லாரும் வந்து எனக்கு பூ வச்சு பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுதானே நான் உங்க எல்லார்கிட்டயும் கேக்குறேன். அதான் நாங்க எல்லாரும் வந்துட்டோம்ல. ம், நிம்மதியா இரு, புரியுதா? இது பாரு, இந்த மாதிரிலாம் கோச்சிட்டு இருக்க கூடாது. டாக்டர் வேற டியூ டேட் கொடுத்துட்டாங்கம்மா. இது பாரு, நல்ல பொண்ணு இல்ல, சமத்தா இருக்கணும். ம்? உமா, அண்ணன் கிட்ட வளையல் பேக் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதை வாங்கிட்டு வா போ. ம் சரி அண்ணி. திரும்ப திரும்ப சொல்றேன், இப்படி உம்மனை வச்சிட்டு இருக்க மூஞ்ச. ம்? இது பாரு, நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் பிறக்க போற குழந்தையும் அழகா எங்க அம்மா மாதிரியே பிறக்கும். என்னங்க இல்ல அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்கெல்லாம் வந்தா நமக்கு என்ன? ஃபங்க்ஷன்னா வரதான் செய்வாங்க. அதுக்காக வாங்க. இன்னொரு விஷயம், அங்க உங்க அம்மா, உங்க அண்ணன், அண்ணி எல்லாரும் வந்து பாசத்தை பொழிற மாதிரி நடிப்பாங்க. அதுக்காக நீங்க பல்ல எழிச்சிட்டு பேசுறதெல்லாம் வேண்டாம். வாங்க. வாங்க 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 சரவணன், வாங்க மாப்ள, வாங்க சோமசுந்தரம். உங்களை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். இளம் தொழில் அதிபர் சில்க்ஸ். டேய் எதுக்கு எழுதுறா? டேய் கார்த்தி, நீ போமா, நீ போமா, கூட்டு போமா, கூட்டு. சரி சரி சரி, அழக்கூடாது. டேய் அழாம போடா கார்த்தி. சரிம்மா சரிம்மா, சரி சரி சரி, அழக்கூடாது. ஆனந்தி, கார்த்தி, என் செல்லம் செல்லம். அத்த, உடம்பு சரியில்லை. அப்படியா? என்னாச்சு உடம்புக்கு? இல்லத்த, உடம்பு சரியில்லை. ஏ வைஜெயந்தி, வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா வா. கார்த்தி, அம்மா வாங்கம்மா, விடுங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, விடுங்கம்மா. வாங்கம்மா போலாம். வாங்கம்மா, வந்து உட்காருங்கம்மா.